ஹலோ நண்பர்களே, ஒரு பீட்சால அதோட சிறந்த பகுதி கிரஸ்ட் தான். யம்மி. இந்த பீட்சா மாதிரியே நம்ம பூமிக்கும் ஒரு கிரஸ்ட் இருக்கு. ஆனா அதுல சீஸ் இல்ல. அதனால இன்னைக்கு நம்ம பூமியுடைய கட்டமைப்பை பத்தி நாம பார்க்கலாம். அதுல என்னெல்லாம் இருக்குன்னா கிரஸ்ட், மேண்டல் மற்றும் கோர். வாங்க போகலாம். இதுதான் பூமியோட கிரஸ்ட். பூமியோட மேற்பரப்புக்கு மேல நீங்க பார்க்கக்கூடிய எல்லா விதமான பாறைகள் மற்றும் மண் மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இந்த கிரஸ்ட பத்தி ஒரு விஷயம் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. அதாவது நாம நடக்கக்கூடிய இந்த பூமி கடலுக்கு அடியில இருக்கிற கிரஸ்ட விட 3 மடங்கு அடர்த்தியானதா இருக்கு. அதோட அது 25 மைல் வரைக்கும் நீண்டு இருக்கு. பூமியோட கிரஸ்ட் இந்த அடுக்குல தான் மிதக்குது. அதோட பேரு தான் மேண்டல். அது அடர்த்தியான திடமான ராக்கி சப்ஸ்டன்ஸால உருவானது. அது மட்டும் இல்லாம பூமியோட மாஸ்ல சுமார் 85% இதுதான் இருக்கு. மேண்டலோட முதல் 50 மைல்ல ரொம்ப கடினமான கரடுமுரடான பாறைகள் இருக்கு. அடுத்த 150 மைலுக்கு ரொம்ப சூடா இருக்கக்கூடிய திடமான பாறைகள் இருக்கு. அதுக்கு கீழே இன்னும் பல 100 மைல்களுக்கு போனோம்னா பூமியோட மேண்டல் ரொம்ப திடமான மற்றும் உறுதியான பாறைகளால செய்யப்பட்டதுன்னு நம்பப்படுது. இந்த மேண்டல் 1800 மைல்கள் அடர்த்தியானது. பூமியிலேயே இதுதான் மிகப்பெரிய அடுக்கு. பூமியோட வெளிப்புற கோர் லாவான்னு அழைக்கப்படுற ரொம்ப சூடான திரவ மாதிரி இருக்கிற பொருளால செய்யப்பட்டது. இந்த லாவா அயன் மற்றும் நிக்கலால செய்யப்பட்டதுன்னு நம்பப்படுது. இது பூமியோட மேற்பரப்புக்கு கீழே கிட்டத்தட்ட 3000 மைல்கள் ஆழத்துக்கு நீண்டு இருக்கு. ஒரு வழியா நாம பூமியோட உள்புற கோருக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த இன்னர் கோர் இன்னொரு 900 மைல்களுக்கு பூமியோட மைய பகுதி வரைக்கும் நீண்டு இருக்கு. இந்த இன்னர் கோர் அயன் மற்றும் நிக்கலால செய்யப்பட்ட ஒரு திடமான பந்துன்னு நம்பப்படுது. இந்த பூமியோட வால்யூம்ல கிரஸ்ட் 1% கம்மியா தான் இருக்கு. இன்னர் கோர் தான் பூமியிலேயே ரொம்ப சூடான பகுதி. அது சூரியனோட மேற்பரப்பு அளவுக்கு ரொம்ப சூடா இருக்கும். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இப்ப நான் இங்கிருந்து கிளம்புற நேரம் வந்துருச்சுன்னு நம்புறேன். இல்லனா இந்த சூடுலயே நான் வெந்து போயிடுவேன். இன்னும் நிறைய ஃபன் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க தொடர்ந்து பாருங்க.